My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருகிற 8ஆம் தேதி வரைக்கும், August 8th வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் த டைம், இருக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிடுங்க. அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுடைய மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறதையும் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் தீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் வெரி மச் எசென்ஷியல். இது பண்ணாமல் நம்மளால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரேங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஸோ ஒரு சேஃப் ரேங்க் தான். நான் இந்த கவுன்சிலிங்குடைய ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் நமக்கு சீட்டு கிடைப்பதற்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்தலாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கம்யூனிட்டி வைஸ் எந்த மார்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எந்த மார்க் இல்லை எந்த ரேங்க் வரைக்கும், மார்க்கை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ரேங்க். பிகாஸ் இந்த ரேங்க் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அண்ட் அகைன் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதா நம்மளுடைய கட் ஆஃபை டிசைட் பண்ணக்கூடிய இதாக இருக்கும். ஸோ அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கம்யூனிட்டி வைஸ் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி காமிக்கிறோம். கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் 92.5 ரிசர்வேஷனுக்குரிய சேஃப் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு நம்ம சில முக்கியமான கிளாரிஃபிகேஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நமக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் இந்த ஆண்டு சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து முக்கியமாக அந்த கவுண்ட்டை வந்து நம்ம கணத்தில் வச்சு ஆகணும். லாஸ்ட் இயரில் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் எடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டா எந்த இடத்துலையும் இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அதை பற்றின எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. அண்ட் அகைன் நம்ம எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் போய் நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி சர்வே எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அந்த நம்பரை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி ஹார்ட் திங். ஸோ அதனால் அந்த டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியும் அதை கொடுக்கல. ஸோ அப்போது லாஸ்ட் இயரில் ஒரு பார்ட்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையோ அல்லது வெளி மாநிலங்களில் உள்ள எய்ம்ஸ், ஜிப்மர் அல்லது வேறு ஏதாவது அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையோ சேர்ந்திருக்கலாம். அவங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் அவங்க சேர்ந்திருக்கலாம். 720 எடுத்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மார்க்கில் இருந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அது 650+, 600+ இருந்த மாணவர்கள் லாஸ்ட் இயரில் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருப்பாங்க. அவங்க விரும்பின கல்லூரிகள் அவங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் போனாங்க அப்படிங்கிற கவுண்ட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு அன்சர்டைனாக இருக்கிறதுனால ஒரு ரஃபாக அந்த அமௌண்ட் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை விட இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்ந்தால் இங்கே காமிக்க கட் ஆஃப் மார்க்கில் இங்கே காமிக்க போகிற சேஃப் ரேங்க்கில் ஒரு பெரிய மாறுபாடுகள் அப்படிங்கிறது வரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி காமிக்கிறோம்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்குரிய ப்ரீவியஸ் இயர் 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்க். இங்கே ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜென்ரல் ரேங்க்கை தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். போன வருஷம் 2023 கவர்மெண்ட் காலேஜஸில் கடலூர் மெடிக்கல் காலேஜில் 1325வது ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் போகும்போது 4166 அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்க்குக்கு ஜென்ரல் கம்யூனிட்டி ஓசி ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் காம்படிஷனில் சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆச்சு. இந்த ஓப்பன் கேட்டகரியில் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாணவர்கள் கூட சீட் எடுத்திருக்கலாம். பிகாஸ் ஓப்பன் கேட்டகரிங்கிறது வந்து இட் இஸ் காமன். தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மெரிட் அடிப்படையில் அதிகமான மார்க் எடுத்த மாணவர்கள் இந்த கேட்டகரியில் சீட் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஈவன் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு எந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக கூட இந்த இதில் எடுத்திருந்துருக்கலாம். 1325, 4166க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆச்சு. அப்போ இந்த வருஷம் சேஃப் ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், உதாரணத்துக்கு அந்த 1325ங்கிறது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை. இதில் எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறாங்க அப்படிங்கிற கவுண்ட்டை பொறுத்து இது வேறுபடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 1305 போன ஆண்டை விட, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு 25 மாணவர்கள் ஜென்ரல் கேட்டகரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் எக்ஸ்ட்ரா சீட் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1350 வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ரேங்க் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை லாஸ்ட் இயரோட கம்மியாக போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1300 வரைக்கும் ஒரு 25 மாணவர்கள் கம்மியாக போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள்,
1325 அப்படின்ற இடத்துல 25 மாணவர்கள் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம். அதிகமாக எடுத்தால் நமக்கு 1350 வரைக்கும் போகலாம். இல்லை கம்மியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா 1300லேருந்து 1350 வரைக்கும் நமக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது செல்ஃப் ஃபினான்சிங்க்கும் அதே மாதிரி தான். 4166 க்ளோஸ் ஆச்சு. நம்ம 4200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்கிறோம். ஒருவேளை இந்த ரேக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் உங்களுடைய இந்த ரேங்க் என்ன அப்படிங்கிறது தெரியாது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி 8ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸில் ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எப்போ ரேங்க் லிஸ்ட் வருதோ அதை பொறுத்து இந்த நம்பர்ஸில் நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன். ஸோ அதுதான் இந்த நம்பர்ஸ். அடுத்ததாக பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயரில் 1918வது கம்யூனிட்டி ரேங்க். ஓகேங்களா, இங்கே நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க். நீல்கிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. அதே மாதிரி எஸ்எஃப் செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் 3561வது கம்யூனிட்டி ரேங்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் சீட் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 2023 க்ளோசிங் ரேங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் சேஃப் ரேங்க் ஃபார் திஸ் இயர் அப்படிங்கிறது இட் குட் பி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 1950 வரைக்கும் இருக்கலாம். எஸ்எஃப்க்கு 3600 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா யூஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிரும். ஒரு வேளை சீட்டு கிடைக்கலனா கூட செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக நமக்கு சீட்டு கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் இங்கே டிஸ்பிளே பண்ணுற இந்த சேஃப் ரேங்க் அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குரிய சேஃப் ரேங்க் தான். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போகும்போது கண்டிப்பாக இந்த ரேங்கை விட நமக்கு கம்மியான ரேங்க்கில் இருக்கக்கூடிய, அதுனா அதிகமான ரேங்க்கில் இருக்கக்கூடிய மாணவர் 1950 நான் 1960 வந்துடுவேன் சார், நான் 2000 வருவேன், எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் வரைக்குமே நமக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு இன்கேஸ் மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போனாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் அப்படிங்கிறது வரும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லையும் சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த 2 நம்பர்லையுமே வேரியேஷன் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. அடுத்ததான் பிசிஎம் கேட்டகரி. ஸோ பிசிஎம் கேட்டகரி லாஸ்ட் இயர் 190க்கு நீல்கிரிஸில் கிடச்சிச்சு. 327க்கு பிஎஸ்பியில் சீட் அலாட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். இப்போ செகண்ட் ரவுண்டில் இந்த வருஷம் சேஃப் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 195 வரைக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அந்த நம்பர் ஆஃப் ரிசர்வேஷன் பிசிஎம் இஸ் வெரி லெஸ், 3% கிட்ட தான் நமக்கு இருக்குது. ஏன்னா இன்டர்னல் ரிசர்வேஷனில் அப்போது அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மார்க் வேரி ஆகும். இப்போ இந்த 190 அல்லது 195 இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இன்பிட்வீனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வந்தீங்க அப்படின்னா யூ வில் பி இன் அ வெரி சேஃப் ஜோன். மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அகைன் இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்டு ஒன்லி ஆன் த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிஸ் ரேங்க் லிஸ்ட். அவங்க ரிலீஸ் பண்ணுற ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் இந்த ரேங்க்குள்ளே, இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் வரணும். அடுத்தது எம்பிசி 1051க்கு க்ளோஸ் ஆச்சு. எஸ்எஃப்ல 1817 கம்யூனிட்டி ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு. சேஃப் ரேங்க் ஃபார் திஸ் இயர் குட் பி 1080 1830 வரைக்கும் இருந்தால் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் அதிகமாக போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக சீட் எடுக்கிறாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறோம். அப்படி எடுத்தால் நமக்கு இந்த வரைக்கும் போகலாம். இல்லைனா 1051க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா சேஃப் ஜோன் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1000க்குள்ளே இருந்தீங்கன்னா வெரி சேஃப் ஜோன். சரிங்களா, 1051 அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மிஸ் ஆனால் கூட செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும் இந்த 1080 வரைக்கும். ஒருவேளை நீங்கள் 1000 ரேங்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 80 மாணவர்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் இயரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருந்த அதே நம்பர் ஆஃப் சீட்டு தான் இந்த வருஷமும் அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ இல்லை. ஸோ கம்யூனிட்டி வைஸ் அதே நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 சீட்ஸ் அப்படிங்கிறது ரிசர்வேஷனை பொறுத்து வேறுபடலாம். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதே இது 5050 சீட்டு தான். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, 125 சீட் செமி கவர்மெண்ட்டில் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா 15% போயிடும் அதில். அப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாம் போக இப்போ லாஸ்ட் இயரில் என்ன சீட்ஸ் இருந்துச்சோ அதே சீட் தான் இங்கே இருக்குது. அப்போ லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் அலாட் ஆச்சோ அதே அளவுக்கு சீட் தான் இந்த ஆண்டு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகும். இப்போ லாஸ்ட் இயரில் ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் இட் இஸ் கோயிங் டு பிளேஸ் த மேஜர் ரோல். இந்த ஆண்டு எத்தனை மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேர போகிறாங்க அதை பொறுத்து தான் இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக இந்த ஆல் இண்டியாவுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 650 மார்க் மேலே எடுத்தேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஃப் யூ கெட் ட்ரை இன் ஆல் இண்டியா கோட்டா, ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டாலையும் ட்ரை பண்ணுங்கள், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டில் எதில் உங்களுக்கு நீங்கள் விரும்பின காலேஜ் கிடைக்குதோ அதில் சேர்ந்துக்கோங்க. அது ஒரு வேளை ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லதாக இருக்கும். ஒரு வேளை ஃபஸ்ட் ரவுண்ட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா
ட்ரை டு பார்ட்டிசிபேட் இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா. அண்ட் நீங்கள் சேர்ந்துருக்கிற அதே கல்லூரிகள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல கல்லூரிகள் இருக்கும்ல, அதை ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்டில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு சீட்டுங்கிறது வேக்கண்ட் ஆகும். இப்போ தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். யூ டோன்ட் ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் எனிதிங். நீங்கள் எதையும் விட்டு கொடுக்கலாம் வேண்டியதில்லை. நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க, நல்ல கல்லூரியில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் அந்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டா மூலமாக கிடைத்தா அதில் சேர்ந்துக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்றது மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. கன்சிடர் பண்ணலாம். எஸ்சிஏ கேட்டகரியில் 122, இந்த வருஷம் 120 to 130 வரைக்கும் நீங்கள் இருக்கலாம்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அண்ட் லாஸ்ட் இயர் 270, 300 நீங்கள் இருந்துட்டிங்கன்னா கூட யூ மைட் பி இன் அ வெரி சேஃப் ஜோன் சொல்லி நான் சொல்வேன். ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக ரோல் ப்ளே பண்ண போகுது. அண்ட் இந்த கேட்டகரியில் எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் எத்தனை மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கவுண்ட் வந்து கண்டிப்பாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வரும்போது அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். எஸ்டி கேட்டகரியிலையும் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் 43+, 40லேருந்து 50 நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 40லேருந்து 50 வந்துருச்சு அப்படின்னா சேஃப் ஜோன். 270 300 வரைக்கும் 270 to 300 நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரில் இருந்த க்ளோசிங் ரேங்க்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் ரேங்க், செகண்ட் ரவுண்டில் இந்த ரேங்க்கில் இருந்து இன்னும் கொஞ்சம் இதாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. சரிங்களா? அதாவது இந்த மார்க்கை விட அது கம்மியான மார்க் வாங்கின மாணவர்களுக்கு கூட சீட்டு கிடச்சிது லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் அதே மாதிரி தான் நடக்கும். இந்த வருஷம் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா செகண்ட் ரவுண்டில் ஸ்டிப்புலேட்டட் டைம் வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் கொடுக்குறாங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய மாணவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய மார்க் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.